நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் நாங்கள் வைக்கிறது தான் பொங்கல், எங்கள் பொங்கல் தான் பொங்கலோ பொங்கல்னு பொங்க போகுது அப்படின்னு சொல்லி ஓவராக பொங்கியிருக்கார் ஒருத்தர். அமைச்சர் ரகுபதி அவர்கள் தான் செய்தியாளர் சந்திப்பப்ப நம்ம செய்தியாளர்கள் சும்மா இருக்க மாட்டாங்களே. சார், அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. வழக்கமாக தைப்பொங்கல்னு தானே சொல்லணும், இவங்க என்ன திராவிட பொங்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் மட்டும் ஆட்சிக்கு வரேன், ஆட்சிக்கு வந்த அப்புறம் திராவிட பொங்கலுக்கே ஒரு பொங்கல் வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் எங்கே வேணால் வச்சுக்கிட்டோம், என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம், ஆனால் நாங்கள் வைக்கிறது திராவிட பொங்கல் தான், பெண்ணாங்கிறீங்க அதுக்கு அப்படின்னு ஆக்ரோஷமாக கேள்வி கேட்கல. பட் ஆனால் பதில் கொடுத்துருக்காரு. வாங்க பார்ப்போம். அவர் எதுக்கு வேணாலும் பொங்கல் வைப்பார். ஆனால் பொங்கல் திருநாள் என்பது தமிழர் திருநாள். தமிழர் திருநாள் என்பது திராவிடர் இணைந்தது தான் தமிழகம். எனவே திராவிட பொங்கல் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அவர் எந்த பொங்கலை வேணாலும் வச்சுக்கிட்டு எதை வேணாலும் நொறுக்கும். அடுத்ததா இவர்கிட்டயே, சார், அண்ணாமலை அவர்கள் வந்து மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி தாக்கி பேசினதுக்கு தமிழ்நாட்டு மக்களையே தாக்கி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, இது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் கிடையாது, அதாவது அங்கே தான் தாக்கினாங்க, நம்மளை தாக்கலை, பட் அவரால் அதை ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா தமிழ்நாட்டு மக்களை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு திசையை திறப்பி விடுறாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, இவருக்கு திரும்ப பேசணும் ஆனால் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பாரா? பேசியிருப்பார். சரி, இவர் பேசினதை பார்ப்போம். அதாவது தனக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அதை தமிழர்கள் மீதான தாக்குதல் என்று அண்ணாமலை சொல்லிவிடுவார். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேசினார் இந்தியில் என்பது யாருக்குமே அங்கேயும் புரியவில்லை, இங்கேயும் புரியவில்லை. சரி, அவர் பேசினாரா இல்லையான்றதை நாங்கள் அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம் சார். அடுத்ததாக பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. அவர் தமிழ்நாட்டுக்கு வரட்டும், எங்கே வேணால் வரட்டும், ஆனால் அவர் வரதுனால தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா எங்கள் கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது, அவங்க கூட்டணி அப்படியே தேஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் கூட்டணி பலமாகுது, யார் கூட்டணி தேயுது அப்படிங்கிறதுலாம் தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்ப்போம். எங்களுக்கு யாராலும் நெருக்கடி கொடுக்க முடியாது, அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தவும் முடியாது. அவர் கூட்டணி போக போக தேர்ந்து கொண்டு போகுமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறைவு.